Friends, welcome to Sports All-Rounder YouTube channel. Cricket தான் ஐபிஎல் தான் ஆக்ஷன் தான் மினி ஆக்ஷன் முடிஞ்சு உங்களுக்கு தெரியும். ஆர்சிபி பற்றி பேசுவோம். ஃபுல் ஸ்குவாட் கம்ப்ளீட் 25 பிளேயர் எடுத்துட்டாங்க. இருக்கு அவங்ககிட்ட 8 ஓவர்சீஸ் பிளேயர் கூட. அண்ட் அவங்க எடுத்த பிளேயருக்கு முன்னாடி அவங்க ரீட்ரைனிங் பார்த்துருவோம். தேவ வெரி குட் பேட்டிங் லைனை பற்றி பிரச்சனை இல்லை. முந்தானே தான் நான் ஒரு வீடியோ போட்டேன். தே நீட் bowlers who can win them matches. ஏன்னா bowlers win you tournaments. பேட்டிங் ஹெவி அவங்க ஆல்ரெடி விராட் கோலி, ஃபேப் டு பிளஸி, மேக்ஸ்வெல், தினேஷ் கார்த்திக், ரஜத் பட்டிதார், வில் ஜாக்ஸ், பிரபு தேசாய், அப்புறம் கேமரன் கிரீன் வர ட்ரெயினில் எடுத்தாங்க. பட் அசரங்கா, ஷபாஸ் அகமதில் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் பிட்டிங் போகும்போது அவங்க எடுத்த பிளேயர்லாம் வந்து ஆல்ரெடி ஹர்ஷப் பட்டேலில் வர அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இட்ஸ் வெரி குட் டெத் பவுலர், லோக்கல் கண்டிஷனும் நல்லா தெரிஞ்சவர், அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இப்போ எடுத்துருக்கிற பிளேயரை பார்த்தீங்கன்னா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே தெரியல எனக்கு. வெதர் தே கேன் ரன் த்ரூ 6 for 22, 5 for 42 அந்த மாதிரிலாம் தெரியல. they can give you 1 or 2 wickets here and there. ஸ்பின்னர் கூட அவங்க சரியான அசரங்காவுக்கும் ஷபாஸ் அகமதுக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்த மாதிரி தெரியல. ஸ்பின்னர் கொஞ்சம் வீக்காக தான் தெரியுது. கடகன்னு எடுத்த பிளேயரை பார்த்துருவோம். அல்சாரி ஜோசப் ஒரு வருஷம் விளையாடிட்டு இருக்காரு. 11.5 கோடிக்கு எடுத்தாங்க. லாக்கி ஃபர்குசன் 2 crore, டாம் கரன், சாம் கரன் பிரதர் அவர் 1.5 கோடி, அப்புறம் ஏஜ் தயால் ஒரு 5 கோடி ஃபாஸ்ட் பவுலர், ஸ்வப்னல் சிங் 20 lakhs, சௌரவ் சௌஹான் ஒருத்தர் 20 lakhs. இதுதான் அவங்க எடுத்த பிளேயர்ஸ் மொத்தம். அவர் கேமரன் கிரீனை ட்ரேட் பண்ணி எடுத்ததுனால அவங்ககிட்ட அவ்வளோ ஃபண்ட் இல்லை இவருக்கு போகிறதுக்கு, பேட் குமின்ஸுக்கோ மிச்சல் ஸ்டார்க்கோ. ஏன்னா அவங்க ட்ரை பண்ணாங்க, பட் அவ்வளோ ஃபண்ட் இல்லை. மொத்தம் 22-23 கோடி தான் இருந்தது. அதில் அவருக்கே எடுத்து கொடுத்துட்டா பாக்கி பிளேயருக்கு என்ன பண்ணுறது? அந்த இடத்துல அவங்க கோட்டை விட்ட மாதிரி தெரியுது. ஏன்னா ரியல் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்லை, மேட்ச் இன்னும் விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஸ்பின் அட்டாக் அசரங்காக்கும் ஷபாஸ் அகமதுக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இப்போ கரண்ட்டில் அவங்க இருக்கிற ஸ்பின்னரை வச்சு தான் அவங்க விளையாடு. அவரோட டாகர்னு ஒருத்தர் இருக்கார். எவ்வளோ தூரம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு போக பார்ப்போம். பேட்டிங் பியூர்லி பேட்டிங். இது வரைக்கும் ஒரு கப்பு இசால் கப் நம்ம தான் ஜெயிச்சதே இல்லை. உங்களுக்கு தெரியும், வெறும் பேட்டிங் வச்சா ஜெயிக்க முடியாதுன்றதுக்கு இதுதான் ஒரு உதாரணம். ஏன்னா இதே டீமில் கெவின் பீட்டர்சன்லேருந்து, ஏபி டிவிலியர்ஸ்லேருந்து, யுவராஜ் சிங் எல்லாமே விளையாடிருக்காங்களா? இது வரைக்கும் கப்பு ஜெயிக்கலையா? பேட்டிங் யூ நீட் bowler. பட் இந்த bowler யாருமே அவங்க விக்கெட் டேக்கிங் ரன் த்ரூ bowler-ஆக எனக்கு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐ மைட் பி ராங். ஒப்பீனியன் டிஃபர்ஸ், இட் மேட்டர்ஸ். அல்சாரி ஜோசப் ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸ் முன்னாடி ஒரு வாட்டி அடிபட்டாங்க, இன்ஜுரி ஆச்சு. அவர் 1 டேலேயே 6 விக்கெட்லாம் எடுத்திருக்காரு. பாஸ்ட் இஸ் பிரைம். ஒரு 10 வருஷமாக சர்க்கியூட்டில் இருக்காரு. ஃபர்குசன் நியூசிலாண்டே விளையாடலாமா வேணாமான்னு யோசிக்கிறார். லூக்கி ஃபர்குசன் ரியல் ஃபாஸ்ட்டாக போடுவார். சின்னசாமி ஸ்டேடியமில் இந்த ஸ்பீட்லாம் எடுபடாது. ஏன்னா அங்கே ஃபுல்லாக பேட்டிங் ஃப்ரெண்ட்லி. பேட்டிங் பற்றி பிரச்சனை இல்லை. சேஸ் பண்ண எந்த ஸ்கோர் வேணால் சேஸ் பண்ணுவார் கோலி, ஃபேப், மேக்ஸ்வெல், டிகேலாம். பட் இஃப் தே ஹேவ் டு செட் அ டார்கெட், ரெஸ்ட்ரிக்ட் சம்மன், சப்போஸ் 140, 1 half day, 145 ஆல் அவுட் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்க, இந்த போலிங் அட்டாக் அவங்கள ஸ்டாப் பண்ண வாய்ப்பே இல்லை. பிகாஸ் எல்லா பணமும் அவங்க கேமரன் கிரீனுக்கு ட்ரேட் பண்ணுறேன். மும்பை இந்தியன்ஸாக வேணான்னு அமுச்சு விட்டுருச்சு கேமரன் கிரீனை. இவங்க அவங்கள தூக்கி வச்சுருக்காங்க, நான் ஜெயிச்சு பார்க்குறேன் பாருன்னு, ஜெயிச்சு காட்டுறேன். அங்கே தான் அவங்க செஞ்ச தப்போன்னு எனக்கு தோணுது. ஏன்னா பேட் குமின்ஸ், மிச்சர் ஸ்டார்க்கு அவங்களால போக முடியல. பிகாஸ் they didn't have the fund and no replacement for proper spinner. Spinner is very very vital middle ஓவரில். 7வது ஓவர்லேருந்து 14 ஓவர் போடுறது ஸ்பின்னர் தான். அது எனக்கு என்னமோ அது மிஸ்ஸிங் மாதிரி தெரியுது. உங்கள் ஒப்பீனியன், உங்கள் கருத்து எது இருந்தாலும் சொல்லுங்கள். முதல்ல சொன்ன மாதிரி தான் ஒப்பீனியன் டிஃபர்ஸ், இட் மேட்டர்ஸ். பொறுமை பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு வேலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.